துணி மாத்துறதுலேருந்தோ ட்ரெஸ் போடுறதுலேருந்தோ இது எனக்கு மனசு கஷ்டம் ஆகக்கூடாதுன்ட்டு என்னை வளைச்சி வந்து கூட கொஞ்சம் நான் அப்படி கூட திட்டுவேன். நீ இன்னும் சரியில்லாத பொண்ணாட்டி கட்டும் போதே உனக்கு இப்படி இன்னும் நல்லா இருக்கிற பொண்ணு கட்டியிருந்தேன்னா இன்னும் தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருக்கேன். எனக்கு அவளாம் தேவையில்லை, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு திருப்பி நான் அமைதியாக இருந்தால் கூட என்கிட்ட வந்து உட்காந்து நீ அப்படி உட்காராதுமா, நல்லா சரி, ஏன் அப்படி கஷ்டப்படுற, நான் இருக்கிற, நீ யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கிறேன், கஷ்டப்படாத, அழுவாத, அவங்க அது சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாத, நான் யாருக்காகவும் நான் உன்னை கல்யாணம் பண்ணல, என்னை நம்பி தானே நீ கல்யாணம் பண்ண, நீ ஏன் அவங்களாம் நினச்சி கஷ்டப்படுற, நம்ம பையன் எனக்கு அவனை பார்த்து இது பண்ணி மனசு தேர்த்து அப்படின்வாங்க. அதுலேருந்து கொஞ்சமாக நானாக மனசு தேர்த்தி ஒரு கடவுளோட மேலே தான் ஒரு நான் இருக்கேன். இப்போத்தி சூழ்நிலைக்கு யாருமே வந்து கட்டணம் வந்து விட்டுட்டு போகிறது சுச்சுவேஷன். ஆனால் இவர் வந்து பாத்ரூம்லேருந்து ஒன்றுக்குள்ள இருந்து எல்லாமே அவர் தான் செய்வார். ஆனால் சத்தியமாக எனக்கு ரெண்டாவது எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறான். நான் எப்படிக்கா ஒரு ராங் காலில் அவங்க மேலே கால் வந்து அப்போ வந்து உங்கள் நம்பர் வந்து 72, எங்கள் நம்பர் வந்து 71, ஒரு நம்பர் தான் டிஃப்ரெண்ட். வாங்கின பண்ணுறது நான் வந்து பாண்டிச்சேரியில் படிச்சிருந்தேன், ஐடிஐ படிச்சிருந்தேன். மாற்றி போட்டதால் அவங்களுக்கு போயிடுச்சு. இதுமாதிரி எங்கள் வீட்டு நம்பர் ஏன் வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மாட்ட கொடுங்க சொல்லி கேட்டது. இல்லை என்னுடைய நம்பர் இது அப்படின்னாங்க. அப்படிங்களா, சரி மாற்றி பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படியே நான் கொஞ்ச நாள் பேசுவேன். மறுபடியும் சரி ஃப்ரெண்டாக பேசி பார்ப்பேன் அப்படின்னு கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க நான் ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னாங்க. நானும் ஒரு ஹேண்டிகேப் தான் அப்படின்னாங்க. சரிங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கொஞ்சமாக நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். சரி நம்மள மாதிரி இருக்காங்க, நம்மளுக்கும் ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இது வந்து ஒரு 6 வருஷமாக நான் லவ் பண்ணி தான் உங்களை நான் அவர் பார்த்ததே ஒரே வாரம் தான். அந்த நாத்திகம் வந்து பார்த்துட்டு போனார். அம்மா வர வச்சேன், அக்கா வர வச்சேன், தம்பி வர வச்சேன். நீங்கள் சொன்னா நான் ஏற்றுக்கிறமான்னா அவங்க சரி இப்போதைக்கு நீ எதுவுமே போட தேவையில்ல, பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்னு இவர் பேசினார். சரின்ட்டு இட்டுன்னு போனோம். கோயில் இட்டுன்னு போய் அக்கா எல்லாம் மாலைலாம் வாங்கிட்டு வந்தாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்க. எங்களுக்கு கரெக்டாக 1 மணிக்கு தான் கல்யாணம் வந்து 1 மணிக்கு ஆகும்போது பின்னாடி இட்டுன்னு போய் நீ இவரை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என் அக்கா கேட்டா. அதுக்கு நான் என்ன சொன்னேன், அவளை நம்பி நான் வரல, உன்னை நம்பி நான் வந்தேன், நீ கட்டுறியா இல்லையா நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தேன். நான் வா அப்படின்ட்டு இட்டுன்னு போய் அப்படியே தாலி கட்டிட்டு வந்து காதல சொன்னதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? ஏத்துக்கல யாரும். இவங்க வீட்டில் வந்து அசிங்கமே பேச ஆரம்பிச்சாங்க. எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உனக்கு கால் இல்லாத உனக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இல்லைம்மா எனக்கும் பயமாக தான் இருக்குது, அதனாலும் பெரியவங்க வந்து பேசி பாருங்க அப்படின்னு வந்து பேசினாரா. அந்த வீட்டுக்காரம்மா பேசினாரு எங்ககிட்ட, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, நீ 4 நாளைக்கு இருந்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டனா, அந்த பொண்ணுக்கு யாரும் ஆதரவு இல்லை, இப்போதைக்கு நாங்கள் தான் ஆதரவாக இருக்கோம், நீ ஏமாத்திட்டு போயிட்டனா, இல்லைம்மா நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் நானா மனசு தேத்தின்னா சரி நம்மளுக்கும் ஒரு லைஃப் விட்டுமே, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுமே, நம்ம கால் ஊனனா ஊனத்தை மாற்றி பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் நான் அவரை ஏற்றுக்கினேன். ஆனால் அவங்க ரொம்ப பேசத்தான் என்னால் தாக முடியல. கால் இல்லை என் கால் இல்லைன்னு ஒரு மனசு இல்லையா, அப்படியே போகமானு பிறந்துட்டோம். நாங்கள் பிறந்ததுக்கு நாங்கள் கடவுளை தானே நோகணும். அதுக்கு அவங்கள நான் என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதுக்கு என்ன பண்றது, ஏத்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். அது பிடிக்காதாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா பரவாயில்ல, தேவையில்ல வீட்டுக்கே வராது அப்படின்னா நாங்கள் எங்க போகிறோம்?